வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கீரை வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையில் எனக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த தண்டில் இருக்க இலைகள்லாம் எடுத்துகிட்டு பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்பு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ கூட்டு செய்ய ஆரம்பிப்போம். ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் 2 கப்பு நறுக்கி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு நறுக்கிக்கோங்க. இலையை மட்டும்தான் இதில் சேர்க்கணும், தண்டு சேர்க்கக்கூடாது. தண்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், இதில் கீரையில் வந்து உங்களுக்கு வேகாது. இப்போ 2 கப்பு கீரை சேர்த்துட்டு அதுக்கு ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். கூடவே 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு வந்து ஒரு பொடி தயார் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், இதெல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ண போகிறோம். இந்த கூட்டுக்கு வந்து இதுதான் ஃப்ளேவர் சேர்க்க போது, மற்றபடி தேங்காய் எதுவுமே தேவையில்லை. இது நல்ல வாசம் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கூட்டுக்கு வந்து. இந்த துவரம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாமே இந்த 3 பொருட்கள் தான் இந்த கூட்டுக்கு நம்ம சேர்க்குறோம். இப்போ வந்து கீரை, தக்காளி பழம் எல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். கீரை சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருவோம். இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ கீரை, தக்காளி பழம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாசிப்பருப்பை நீங்கள் குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு, குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அது கூட கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மசாலையும் சேர்க்க போகிறோம். நம்ம இந்த 2 கப்பு அளவு கீரைக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கெட்டியாகும் கூட்டு உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. இனிமேட்டு பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. கொதித்த உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு சூடான கூட்டில் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கூட்டு தயாராகிடுச்சு. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம மாதத்தில் ஒரு 2 தடவையாவது அதை சேர்த்துக்கணும். நீங்களும் இதே அளவுகளோட பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.